lovelies, welcome back to my channel. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog, ரொம்ப நாள் கழிச்சு work வந்து ரெஸ்யூம் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இப்போ லைஃப் லேட்லி வந்து பேபி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமே இல்லைங்க. எந்த வேலையுமே பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை தூங்க வச்சுட்டு அந்த டைமில் தான் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் அப்படி இப்படின்னு பண்ண வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். நியூ காட்டு, சோஃபா அதெல்லாம் இருந்தது. அதனால் இடங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருந்தது. எந்த இடத்துல எதை வைக்கிறதுனே தெரியல. சுத்தமாக இந்த கட்டிலுக்கு வந்து ஸ்பேஸே இல்லை. அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவனை ஃபீட் பண்ணுறதா இல்லை அவன் தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பேன். ஏன்னா வந்து அவர் தூங்கவே மாட்டேற, பார்த்துட்டு பக்கத்துலேயே நான் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் பக்கத்தில் இல்லைன்னா எந்திரிச்சிருவான். இப்போ தான் எனக்கு அந்த ரொட்டீன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அவன் வந்து தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபீட் பண்ணிவிட்டு அவன் கை கால் ஆசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி படங்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து துடைக்காமல் இருந்தது. அது எல்லாத்தையுமே நீட்டாக துடைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேபி தூங்கும் போதே நீங்களும் தூங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அது இல்லை. எந்த டைம் அவன் தூங்குறானோ அந்த டைமில் தான் இந்த ஒர்க் பண்ணலாமா இல்லை அந்த ஒர்க் பண்ணலாமா இல்லை தூங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெக்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோப்பப் பண்ணுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் ஹெவியாக ஹார்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து அதுக்கு பழகிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஸோ சோஃபாஸ் எல்லாம் வந்து இனி கொஞ்சம் பிளேஸ் மாற்றி போடலாம். ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீப்பாக எல்லாத்தையுமே நீட்டாக வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 months ஆகுது நானும் வந்து வெளியில் போயிட்டு. வெறும் வேக்சினுக்கு மட்டும்தான் நானுமே வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது. அதனால் பால்கனிக்கு வர்றது ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள்லாம் எப்படி எத்தனை நாள் கழித்து நீங்கள் வந்து வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பேபி பெருசாகிற வரைக்கும் வீட்டிலே இருந்தீங்களா, 3 months வெளியே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டில் ஃபீடும் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா பம்ப் பண்ணுறது, ஸ்டெர்லைஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, திரும்ப வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறது, இப்படியே எனக்கு வந்து டைம் போய்கிட்டே இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவோட கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீபாய் தான் ஃபஸ்ட்டு நம்ம டீபாயாக வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து புது டீபாய் எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. அதனால் அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய ஃபேவரட்டான இந்த லேம்ப், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எடிட் பண்ணுறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இனி வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்து எடிட் பண்ணி போடுறேன். அண்ட் டயப்பர் டேபிள் வந்து ஒன்று செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்து செட் பண்ணிட்டு இருந்தேன். காட்டில் குனிஞ்சு டயப்பர் மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு இந்த ஏரியா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவனும் எந்திரிச்சிட்டான். ஸோ நின்றுட்டே மாற்றுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு எனக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம். அண்ட் தம்பியோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த கேடி பேக், இது வந்து யூனிக்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருந்ததுனால இந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிடலான்னு அதை தொடக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா வச்சுக்கிறேன், சூடாறிடும். உன்னோட புது ஹேர் ஸ்டைல் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் டோஃபுவும் பீஸும் போட்ட ஒரு கிரேவி செய்ய சொல்லியிருந்தேன். அது செஞ்சுருந்தாங்க வித் சப்பாத்தி. ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ இன்டேக் இருந்துச்சோ அதை விட ஹெவியான இன்டேக், ஹெல்த்தியான இன்டேக்காக இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியும் நான் வந்து அடுத்த வ்ளாகில் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே வந்து இந்த கேரி பேக்கில் டயப்பர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து லைஃபே பார்த்திங்கன்னா ரிவால்விங் அரவுண்ட் மை பேபி, அதுக்கப்புறம் என்னோடய பெட்ரூம், என்னோட அந்த சிங்கிள் ரெக்லைனர், இதுதான் லைஃபாக போயிட்டுருக்கு. 3 months கம்ப்ளீட் ஆனதுனால அப்படியே கொஞ்சமாக அவனுக்கு மற்ற இடங்களும் பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இதையும் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சிட்டாரு. அவனுக்கும் வந்து டயப்பர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த இடத்துல வச்சு மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதை மாற்றி முடித்ததுக்கப்புறமா மார்னிங் வந்து ஒரு 11:30 அந்த டைமில் வந்து ஒரு மிட் ஸ்நாக் மாதிரி சில்லி சிக்கனை வந்து செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் பனானா வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்குள்ளே தம்பியை நல்லா ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருவேன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு
1 to 2 hours வந்து முன்னெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஸ்லீப் இருக்கும். இப்போ வந்து 3rd month ஆகும்போது ஸ்லீப் அந்த மார்னிங் நேப் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 1 hour அதுக்கப்புறம் ½ hour அதிலெல்லாம் டக்குன்னு எந்திரிச்சிட்றான். ஸோ அதுக்குள்ளே நம்மளும் இந்த டைம் கிடைக்கிற டைமில் கொஞ்சமாக என்னோடய மீ டைம் மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் அப்படியே ஹாலை வந்து ஃபுல்லாக நான் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சோஃபா வந்து இந்த சைடு அந்த சைடு எல்லாம் போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே இந்த இடத்தையும் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வரப்போகிற vlogல வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். பெட்ரூமில் இருந்த டிவி வந்து கொஞ்சம் பிக்சர் டியூப் ப்ராப்ளம் ஆனனால ஹாலில் இருந்த டிவி வந்து பெட்ரூமுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஹால். அண்ட் மோரோவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் டிவி இல்லாததுனால யாராவது வந்தாங்கனாலும் அவங்களோட ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு டிவியெல்லாம் இல்லாமல். ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், இந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நம்ம லஞ்சை முடிச்சுக்கணும், இல்லைன்னா அதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து 2 காய் இருக்கணும். அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து அப்பப்போ நான் வந்து எக்ஸும் எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தம்பியோட திங்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேபி ஷவரில் நான் அந்த தொட்டில் வச்சுருப்பேன், அதை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு அதில் வந்து தம்பியோட பாத் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம். ஏன்னா நான் வந்து பால்கனியில் தான் அவனை குளிக்க வைக்கிறேன். பாத்ரூமை விட இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சுண்ணாம்பு வந்து ஆரத்தி கரைக்கிறதுக்கு இங்கே வந்து டியூப்ல இருந்துச்சு, அதையும் நான் வாங்கி வச்சிருந்தேன். அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சிட்டான், அதனால நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் vlogல இன்னொரு சூப்பராக நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.